செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரத்தை அடுத்த சத்திரக்குடி பகுதியில் மாணவர்களை ஏற்றி சென்ற வாசன் தனியார் பள்ளி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய வாசன் என்ற தனியார் பள்ளியில் வழக்கம் போல இன்று மாணவர்களை ஏற்றி கொண்டு பள்ளிக்கு சென்ற போது அந்த சத்திரக்குடியை அடுத்த ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே செல்லும் போது அந்த பள்ளி வாகனமானது கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பலத்த காயமடைந்து முதல் சிகிச்சைக்காக சத்திரக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் அதன் பின்னர் ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதிகாலையில் அந்த வாகனமானது அதிவேகத்தில் வளைய முற்பட்டதாகவும் அப்போது ஏற்பட்ட விபத்தின் காரணமாக வாகனமானது தலைக்குப்புற கவிழ்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்து ஏற்படுத்திய பள்ளி வாகனத்தினுடைய அந்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு தற்போது சத்திரக்குடி காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலை பள்ளிக்கு அனுப்பிய தங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன ஆனது என கேட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பெற்றோர்கள் அனைவரும் அந்த பகுதியில் குவிந்து கதறி அழுத சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக அங்கே ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அதிக அளவில் மாணவ மாணவிகள் சிகிச்சை பெற்று வருகின்றன. இதுவரை எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சம்பவமானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ்.